என்ன மிஸ்டர் கார்த்திக், எனி கொஸ்டின்? Objection, Your Honor. என்ன கொஸ்டின் இருக்கு? Your Honor, ஒரு மாணவரின் தனிப்பட்ட பிரச்சனையில் கல்லூரி நிர்வாகம் தலையிட முடியாது. அதுதான் என்னுடைய வாதம். எனது கட்சிக்காரரின் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு என்ன? அவர் கல்லூரியில் படிக்கும் பருவத்தில் திருமணம் செய்து கொண்டது என்பதுதானே? இருபத்தி ஒரு வயதுக்கு மேற்பட்டோர் யார் வேண்டுமானாலும் திருமணம் செய்து கொள்ளலாம் என நம் சட்டம் சொல்கிறது. படிக்கும்போது திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று எந்த சட்டத்தில் இருக்கிறது? எந்த கல்லூரியும் இதற்கு முன்பாக திருமணம் செய்து கொண்டதை குற்றமாக சொல்லி ஒரு மாணவனையோ மாணவியோ டிஸ்மிஸ் செய்ததில்லையே. ஏனெனில் இதற்கு சட்டத்திலும் இடமில்லை. எனது கட்சிக்காரர் தனது கல்லூரியில் இதுபோன்ற ஒழுக்கமற்ற செயல்கள் நடக்கக்கூடாது என்று விரும்புகிறார். அதற்கு முன்னுதாரணமாக முடிவெடுத்திருக்கிறார். அது எப்படி தவறுன்னு சொல்ல முடியும்? நமது இந்திய சட்டத்தின்படி திருமணம் என்பது சேர்ந்து வாழ நினைக்கும் ஆண் பெண் இருவரின் தனிப்பட்ட விருப்பம். அப்படி இருக்க அதில் யாரும் தலையிட முடியாது. பெற்றோர் உட்பட கூட. அதை எனது எதிர்க்கட்சி வக்கீலால் மறுக்க முடியுமா என்ன? அதை நான் மறுக்கவில்லை. நியாயம் என்பது இடத்திற்கிடம் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு மாறும். தனது கல்லூரியில் இது போன்ற தவறுகள் நடக்கக்கூடாது என எனது கட்சிக்காரர் நடவடிக்கை எடுத்துள்ளார். அதை எப்படி தவறு என்று சொல்ல முடியும்? இந்த குற்றவாளி கூண்டில் இருக்கும் மாணவியை டிஸ்மிஸ் செய்ததை நாளை சட்டமாக்கப்பட வேண்டும் என்பது எனது வேண்டுகோள். கல்லூரிக்கு தனிப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்தாத எனது கட்சிக்காரர் மீது எடுத்த நடவடிக்கை தவறுதான். அது மட்டும் இல்லாமல் எனது கட்சிக்காரர் அடிப்படை வசதி கூட இல்லாத ஒரு குக்கிராமத்தில் பிறந்த முதல் தலைமுறை பட்டதாரி. எனவே ஒரு ஏழை பெண் பாதிக்கப்படுவதை மதிப்பிற்குரிய நீதிபதி அவர்கள் தடுத்து அவர்கள் தலைமுறை மட்டும் இல்லாமல் அடுத்து வரும் சந்ததிகள் சிறப்பது போல் மகத்தான தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். முதல் தலைமுறை பட்டதாரி என்றாலும் தவறு என்பது ஒன்றுதானே. கோவையில் கூட இதே போல் ஒரு மாணவியை டிஸ்மிஸ் செய்திருக்கிறார்கள். அதை முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எதிர்க்கட்சி லாயர் ஒரு கல்லூரியில் காதல் திருமணம் செய்த ஒரு மாணவியை கல்லூரியை விட்டு நீக்கியதை பற்றி சொன்னார். ஆனால் பல கல்லூரிகளில் காதல் திருமணம் செய்த மாணவ மாணவியரை எந்த தொந்தரவும் செய்யாமல் படிக்க அனுமதித்துள்ளனர். அது மட்டும் ஏன் அவர் பார்வைக்கு படவில்லை என்று தெரியவில்லை.
ஒழுங்கு நடவடிக்கை ஒரு நபரின் மீது எடுக்கும்போது சம்பந்தப்பட்ட நபருக்கு ஷோகாஸ் நோட்டீஸ் வழங்க வேண்டும். அவர் தரும் விளக்கத்தையும் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். பின்புதான் அவர்கள் முடிவெடுக்க வேண்டும். இதில் எந்த நடைமுறையையும் பின்பற்றாமல் அவசரப்பட்டு டிஸ்மிஸ் செய்துள்ளார்கள். இதில் உள்நோக்கம் உள்ளது. டிஸ்மிஸ் செய்த ட்ரஸ்டியான ராஜம்மாவின் பேத்தி செல்வி தீபிகா இதே ஜீவாவை ஒரு தலையாக காதலித்து உள்ளார். அவரை ஜீவா திருமணம் செய்து கொள்ளாத கோபத்தில் இந்த கல்லூரி நிர்வாகம் பழிவாங்கும் நோக்கத்துடன் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. எனவே இதை ரத்து செய்து சாமானியனுக்கு சரிசமமான நீதி கிடைக்க ஆவண செய்யும்படி மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அத்துடன் அவசியமில்லாமல் மாண்புமிகு நீதிபதி முன்பாக எனது கட்சிக்காரரின் குடும்பத்தை தரைக்குறைவாக பேசியதற்காக அவதூறு செய்ததற்கான தண்டனையையும் எதிர்க்கட்சி வழக்கறிஞருக்கு வழங்கி நீதிமன்றத்தின் மாண்பை காக்கும்படி மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். That's all, Your Honor. என்ன கிராணி, அந்த ஆள் எதுவுமே பேச மாட்டான்னு பார்த்தா கடைசி நேரத்துல எந்திரிச்சு பாயிண்டா பேசுறான். அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. அவன் குடும்பம் நம்ம கஸ்டடியில இருக்கும்போது இப்படி வாதாடுறானா? இரு, நான் யாருன்னு இவனுக்கு காட்டுறேன். ராஜம்மா மேடம், சொல்லுங்க மேடம். டேய், அந்த வக்கீல் நாம சொல்றதை கேட்கல. அந்த பூங்குடியோட கேஸ ஜெயிக்கிற மாதிரி ஸ்ட்ராங்கா ஆர்கியூ பண்ணிட்டான். இதுக்கு மேல அவன் நிம்மதியா இருக்க விடக்கூடாது. அவன் பொண்டாட்டிய கொன்னுடுங்க. வீட்டுக்கு வந்து அவன் பொண்டாட்டியோட பணத்தை பார்த்து அவன் கதறி சாகணும். அப்படிலாம் செய்யற நிலைமையில உங்க ஆளுங்க இல்ல மேடம். வேணும்னா அவங்களை எப்படி அனுப்பணும்னு சொன்னீங்கன்னா எனக்கு வசதியா இருக்கும். பணமா அனுப்பிட்டா இல்ல கையை காலை உடச்சு அனுப்பிட்டா? என்ன அமைதி ஆயிட்டீங்க? புரியலையா? வீடியோ கால் ஆன் பண்றேன், எப்படி இருக்காங்கன்னு பாருங்க.
இன்னுமா எனக்கு தெரியல? இப்ப பாருங்க. ஜீவா, என்ன பாட்டி அப்படி ஷாக் ஆயிட்டீங்க? ஜீவா, நீ எப்படி அங்க போன? பாட்டி வர வர நீங்க காமெடி வில்லி ஆயிட்டீங்க. இப்படி அம்மாவை குழந்தைய கட்டி வச்சு மிரட்டுறதெல்லாம் ரொம்ப ஓல்டு ஃபேஷன். ஜீவா, வேண்டாம். நீ இதுல எல்லாம் தலையிடாத. அதே தான் நானும் சொல்றேன். சின்ன பசங்க விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. பாட்டி இந்த வயசுக்கெல்லாம் நீங்க கோயிலு குளம்னு போயிட்டு புண்ணியத்தை தேடணும். அதை விட்டுட்டு நானும் ரவுடிதான் வடிவேல் மாதிரி காமெடி பண்ணிட்டு தெரியாதீங்க. ஜீவா, வேண்டாம். என்ன டென்ஷன் ஆக்காத. இதுக்கே டென்ஷன் ஆனா எப்படி? ஜட்ஜு தீர்ப்பு சொல்ல போறாங்க. உள்ள போங்க. போயிட்டு அந்த நல்ல வார்த்தையை உங்க காதால கேளுங்க. ஒரு புண்ணியமாவது கிடைக்கும் நல்ல விஷயத்தை கேட்டா. போங்க. பாய். ஏய், இந்த வழக்கை பொறுத்தவரையில் இருதரப்பு நியாயங்களையும் அலசி ஆராய்ந்த பொழுது பாதிக்கப்பட்ட பூங்கொடி முதல் தலைமுறை பட்டதாரி மட்டுமல்லாமல் மிகச் சிறிய குக்கிராமத்திலிருந்து படிக்க வந்துள்ளார். இதுபோன்று வருபவர்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும். அடுத்தவர்களுக்கும் இவர் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். பொதுவாக எந்த நிறுவனத்திலும் ஒருவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு முன்பாக அவருக்கு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்கப்பட வேண்டும். அவரிடம் பதில் பெற்று அதன் பின்புதான் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த பெண்ணின் விஷயத்தில் இந்த நடைமுறை கூட பின்பற்றப்படவில்லை. இது அவசர கோலத்தில் எடுக்கப்பட்ட முடிவாகும். அதிகார துஷ்பிரயோகமாகவும் ஒரு பழிவாங்கல் நடவடிக்கையாகவும் இருக்கலாம் என்று தெரிகிறது. காதலிப்பதையோ கல்யாணம் செய்து கொள்வதையோ தவறு என்றோ ஒழுங்கீனம் என்றோ சொல்ல முடியாது. அது மேஜரானவர்களின் தனிப்பட்ட உரிமை. அதில் கல்லூரி நிர்வாகம் தலையிடக்கூடாது, தலையிடவும் முடியாது. எனவே பாதிக்கப்பட்ட பூங்குடியின் மீதான நடவடிக்கையை அக்கல்லூரி நிர்வாகம் உடனே திரும்பப் பெற வேண்டும் என்றும் இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. அத்துடன் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு ஏற்பட்ட மன உளைச்சலை தவிர்ப்பதற்கு அக்கல்லூரி நிர்வாகம் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும். இதுபோல் துணிச்சலாக வழக்கு தொடர்ந்த பூங்கொடியை இந்த நீதிமன்றம் மனமாற பாராட்டுகிறது. The court is adjourned.
ஆக்சுவலாக மேடம் நம்ம சைடு பாயிண்ட்லாம் ரொம்ப வீக்கு. நீங்கள் அந்த பொண்ணை டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டிருந்தீங்கன்னா நானே நல்ல ரூட் போட்டு கொடுத்துருப்பேன் மேடம். Shut up. நல்ல பக்காவா இருக்கிற கேஸ் எல்கேஜி பையன் கூட ஜெயிப்பான். இந்த மாதிரி ஒரு உண்டகட்டியை நம்பன பாரு, என் புத்திய செருப்பால் அடிச்சு என் மூஞ்சில முழிக்காத. போயா போ. உள்ள மாறி போதும். மாறி ஐயோ நிறுத்துங்க. பாவம் அவங்கள போய் இப்படி கிண்டல் பண்ணி துரத்துறீங்க. புள்ள அவங்க பண்ண அக்கிரமத்துக்குலாம் இந்த ஆட்டம்லாம் பத்தவே பத்தாது. இன்னும் செம்ம ஆட்டம் போட்டிருக்கணும். சும்மா இருப்புல. ராஜம்மா மேடம் வயசுக்காச்சும் ஒரு மரியாதை கொடுக்க வேண்டாமா? பூவே உன்கிட்ட இருக்கிறதுல பெரிய மைனஸ் பாயிண்ட் இதான் புள்ள. சந்தர்ப்பம் கிடைக்கும் போதே நம்மள கஷ்டப்படுத்துறவங்கள பழி வாங்கிடணும். இனிமே கெடுதல் பண்ணவங்களுக்கு நீ நல்லது நினைச்சேன்னு வையேன், நானே உன் தலையில கொட்டுன்னு கொட்டுவேன். புள்ள தனியா இருந்தா கூட பரவாயில்ல, பொது இடத்துல வச்சு இப்பெல்லாம் பண்ணக்கூடாது புள்ள. என்னதான் இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு வயசு மரியாதைன்னு இருக்குல்ல. உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது புள்ள. ச்சே. ஆமா நம்ம எல்லாருமே எங்க இருக்கோம்? ஜீவா சார் எங்க புள்ள? இந்த சந்தோஷமான நேரத்துல என் பக்கத்துல இல்லாம எங்க போயிட்டாரு? தெரியலையே புள்ள, நானும் அவரை ரொம்ப நேரமா பார்க்கவே இல்லையே. எங்க போயிருப்பாரு? பூங்குடி, ஜீவா ஒரு முக்கியமான வேலையா வெளியே போயிருக்காமா, இப்போ வந்துருவான். ரொம்ப நன்றி சார். அன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரியே இந்த கேஸ போராடி ஜெயிச்சு கொடுத்துட்டீங்க. என்னை படிக்க வச்சு பார்க்கணும்னு என் தாத்தாவும் அம்மாவும் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அந்த ஆசையெல்லாம் நாசமா போயிருக்கும். உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல சார். இல்ல பூங்குடி, இந்த கேஸ்ல நீ வின் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ரீசன் ஜீவா மட்டும்தாம்மா. அவர்தான் உன்னை என்கிட்ட கூட்டிட்டு வந்தாரு. எனக்கு தேவையான பாயிண்ட்ஸ் கிடைக்க காரணமா இருந்தாரு. இன்னும் ஒரு ஸ்டெப் மேல சொன்னா, எதிர்கட்சி குரூப் என்ன லாக் பண்றதுக்காக என்னோட ஃபேமிலியை கிட்னாப் பண்ணி வச்சிருந்தாங்க. நான் ஏதாவது பேசினா என் ஃபேமிலியை கொன்னுடுவேன்னு பிளாக்மெயில் பண்ணாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட கூட சொல்லாம நான் அமைதியா இருந்ததுக்கு திட்டாம சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அந்த ராஜாம்மாவோட ஆளுங்க கிட்ட போய் என் ஃபேமிலி எந்த ஆபத்தும் இல்லாம காப்பாத்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் நான் ஃப்ரீ ஆகி எனர்ஜியை ஆர்கியூ பண்ண முடிஞ்சது. ஸோ இந்த கேஸ் வின் பண்ணதுக்கு ஒட்டுமொத்த காரணம் ஜீவா மட்டும்தான். உன் லைஃப் நல்லா ஆனதுக்கு காரணம் ஜீவா மட்டும்தான். இதுக்காக நீ லைஃப் ஃபுல்லாக அவருக்கு தேங்க்ஸ் சொன்னாலும் அது பத்தவே பத்தாத.
ஜீவா எங்கன்னு தேடிட்டே இருந்தீங்கல்ல, இதோ ஜீவா வந்துட்டாரு.